வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன இதெல்லாம்? இது பொண்ணுங்களோட சமாச்சாரம். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அண்ணா நீங்களே சொல்லிருங்க என்னென்ன இருக்குன்னு. மேடம் இதெல்லாம் டிசைனட் சாரி, பட்டு சாரி மேடம். ஸ்பெஷலா ரெடி பண்ணது மேடம். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்க. வாங்க மேடம். எதுக்கு இதெல்லாம்? இவங்க கீழே அபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வேறதான் இருக்கியே, உனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கலான்னு இவங்களை கூட்டு வந்தேன். தேங்க்ஸ். நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் தேங்க்ஸ். உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிடாத. இது எல்லாமே அம்மா ஏதோ சொல்லாம இருக்கிறதுக்கு தான் பண்றேன். ஓ பரவாயில்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி தோன்றதே பெரிய விஷயம் தானே. அதுக்காக வச்சு நான் தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? நீயும் வேறதான் அது இதுன்னு நாடகம் ஆடுறல்ல. உனக்கு சாரி வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி ஒரு நாடகம் தான். நம்பிட்டேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, எனக்கு என்ன. இதுதான் உண்மை. சாரி செலக்ட் பண்ற வேலையை பாரு. அண்ணா சார் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பிரிச்சு காட்டுங்க. ஓகே சார். சரி ஓகே. புடவை வாங்கி கொடுக்கறது ஒரு டிராமா, நான் நம்பிட்டேன். அப்படியே இந்த நாடகத்தோட இன்னொரு சீனா என்ன சாரின்னு சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வேலைக்கு என்ன கூப்பிடாத. நான் ஏதாவது ஒரு சாரி செலக்ட் பண்ணுவேன், சூப்பரான சாரி. அத பார்த்துட்டு இருக்கிறதுல இதுதான் மொக்கன்னு சொல்லுவேன். அது எனக்கு தேவையா? இல்ல இல்ல, போய் செலக்ட் பண்ணு. சரி நானே சூஸ் பண்ணிக்கிறேன். மேடம் காமிங்க. இது எல்லாமே லேட்டஸ்டா வந்த டிசைனட் சாரி மேடம். அத கொடுங்க பாருங்க மேடம். இல்ல எனக்கு டிசைனர் சாரீஸ் வேணாம், சில்க் சாரீஸ் காட்டுங்க. ஓகே மேடம். கொடுங்க. டல்லா இருக்குல்ல? இது நல்லதா இருக்குல்ல? கன்ஃபியூசிங்கா இருக்கு. டல்லா இருக்கு. நோ. எல்லாமே நல்லாதாமா இருக்கு. பிரைட்டா இருக்குல்ல? ரொம்ப வலையா இருக்கு. வேற காமிங்க. கார்த்திக், நான் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் அனுப்பிட்டேன். இப்போ அசோக் சைட்ல இருந்து ஆக வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு, அவ்வளவுதான். அண்ணே நான் கன்சியூமர் ஃபோரம் ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். இன்னைக்கு முடிச்சிடலாண்ணே. முடியணும் கார்த்திக். இன்னைக்கு எப்படியாவது அந்த லைசன்ஸ் என் கைக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். ஹாய் பிரியா. பூர்ணிமா மேம் வாங்க. வாட் a surprise. அன்னைக்கு வீடு பார்க்க வந்தல்ல, அன்னைக்கு இங்கதான் உங்க வீடுன்னு சொன்னீங்களா, அதான் ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ நான் பாருங்க, அன்னைக்கே நான் உங்களை கூப்பிட்டு இருந்திருக்கணும். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அப்படியே மறந்துருச்சு. நீங்க இப்ப வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்க ஏதாச்சும் குடிச்சிட்டு போலாம், உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிரியா. என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, வாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. ஆரஞ்சு ஜூஸ். தேங்க் யூ. சொல்லுங்க மேடம், வீடு பாத்துட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எங்க பிரியா, இன்னைக்கு நாளைக்குன்னு எழுத்துக்கிட்டே இருக்கு. ஓ கவலைப்படாதீங்க, நல்ல வீடா சீக்கிரமா அமையும். வேற என்ன பிளான் இருக்கு? வேற ஒரு பிளானும் இல்ல. புரோக்கரை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஒரு குட்டி பொண்ணு, அவ பேரு அடிக்கடி மறந்து போயிருது. என்ன பேரு? வாயில வராத பேரா என்ன அது? பூஜா.